கல் இருக்குது, அதை வந்து வைரமாகவும் மாறுது. ஒரு கல்லுதே அதை வந்து வீடு கட்ட பயன்படுத்தலாம், ஒரு கோயில் கட்ட பயன்படுத்தலாம். அந்த கல்லையே வந்து நம்ம வந்து சிலை செஞ்சு சாமியாக வணங்குறோம். எல்லாமே நம்ம செய்கிறோம். ஒரு கல்லுதேன், சாதாரண கல்லுதேன், எல்லாத்துக்கும் கடைசியில் கருவறைக்கு அந்த கல்லுதேன் பயன்படுது. நம்ம வாழ்கிறதுக்கு அந்த கல்லுதேன் பயன்படுது, கருவறைக்கு அந்த கல்லுதேன் பயன்படுது. எல்லாத்துக்கும் ஒரு கல்லுதேன் பயன்படுது. வாழ்க்கையில் நம்ம வந்து மனுஷலாக பிறந்துட்டோம். ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறக்கிறப்ப இந்த குழந்தை வந்து எப்படி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, கண்டறிய முடியாது. அதனுடைய வளர்ச்சியை வச்சுட்டு நம்ம பிள்ளைய வந்து இப்போ டாக்டருக்கு படிக்கும், வாத்தியாருக்கு படிக்கும், ஒரு நாணியாக வரலாம், ஒரு வந்து காவலாளியாக வரலாம், ஒரு ஆன்மீகத்தில் வரலாம், எல்லாத்துலேயும் வரலாம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்து, இந்த பிள்ளை ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது என்ன இப்படி தெரியுது, இதெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரையும் வந்து குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கி யார் எப்படி வருவாங்கன்னு நமக்கே தெரியாது, எந்த பிள்ளை எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் வந்து சிலர் வந்து சாதாரணமாக பிள்ளைகளை வந்து ஒரு இலக்கமாக பேசுகிறாங்க, சின்ன பிள்ளைகளை. நம்மளே நம்ம வீட்டாளர்களே என்ன பண்ணுறோம்னா, ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டா நீ எங்கே உட்பட போகிறேன்னு ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறோம். அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அதுகளுக்குள்ள திறமை இருக்குது. இப்போ மனுஷனே வந்து கலெக்டராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ஒரு கோயிலில் பூசாரியாக இருக்காங்க. அந்த கல்லை வந்து மனுஷனே செதுக்கி தெய்வமும் கொண்டு வராங்க. எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. ஒரு மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. அறிவு இருக்குது, நாணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. யாரையும் பார்த்து ஒரு பிள்ளைகளை சின்ன பிள்ளையிலேயே அது எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அதை வந்து குறை சொல்லி வளர்க்கக்கூடாது. அது நல்லாவே வருங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை வந்து ஆசீர்வாதத்தோடு வளர்த்து வரணும். அந்த பிள்ளையை நல்லா வருங்க. சிலர் புரியாமல் திட்டுறது, கோவம் தாவத்தில் இப்போ என்ன வாய்க்கு வர்றோ அந்த வார்த்தையை பூரா பிள்ளைகளை கொண்டு தீர்த்துறது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கல்லாக இருக்கிறதே எவ்வளோ ஒரு மாற்றம். தெய்வம்னு இப்போ நம்ம அந்த கல்லத்தையும் செதுக்கி தெய்வம்னு வணங்கி வர்றோம். நான் என்ன சொல்லினா, ஆன்மீகம்ன்றது வந்து பார்க்க எல்லாரும் சொல்லுவாங்க அது கல்லுதே, ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளதே கோயில்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தை வந்து மன உருகி உள்ள உருகி கும்பிட்றப்ப அந்த தெய்வம் நம்மள்கிட்ட பேசும். அது கல் இல்லை, தெய்வம். சிலர் வேகமாக ஒரு நாளைக்கு போயிட்டு கோயில் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பழிக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஆமாம் இது என்ன சாமியா, கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லெல்லாம் இல்லை, அவங்களுக்கு உயிர் இருக்குது. நம்ம பேசுகிறத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. நம்மளுடைய கஷ்டத்தை ஒரு தடவைக்கு 10 தடவை அந்த தெய்வத்திட்ட சொல்லுங்கள், 11ஆவது தடவை அது நம்மளுக்கு பதில் சொல்லும். சொல்லிக்கிட்டே இருங்க, நம்ம கஷ்டத்தை அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு இப்படி இருக்குது தாயி, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குதா, இதை தீர்த்து வைத்தா உன்னால் முடியும், உங்களால் முடியும். நீங்களே இந்த பிள்ளைக்கு வந்து தாயாக இருந்து எல்லாம் நல்லது செய்யணும்னு சொல்லுங்கள். அவசியம் இந்த நட்சத்து மாறி தாயி, நான் அவளை கையெடுத்து கும்பிட்டு அம்மா எனக்கு யாருமே இல்லை, நீங்களே தாயி, நான் எனக்கு தாயும் இல்லை, நீ தாயாக இருக்கணும்னு கையை பிடிச்சி இன்றைக்கி 10 பேருக்கு முன்னாடி எங்கெங்கேயோ இருந்து வந்து குறி பார்க்குறாங்க. அந்த தாய் அவள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படி சொல்லுது. நமக்கு தெரியுமா, எங்கெங்கேயோ இருந்து வரா, அவள் என்ன பிரச்சனைக்கு வரான்னு எப்படி தெரியும்? அவள் உள்ளத்தில் உள்ளது அம்மா அவ்வளோ ஒரு துல்லியமாக இப்போ இவ்வளோ நாள் அவனுக்கு நடக்கும்னா அது நடக்குது. அப்போ அந்த தெய்வத்தை வந்து நான் நம்பினி, மன உருகி கும்பிட்டி, உள்ள உருகி கும்பிட்டி. அதனால் இன்றைக்கி வந்து 10 பேர்த்துக்கு இந்த ஆத்தா வந்து என் மூலமாக பேசுகிறான் இந்த கலியுகத்தில். அதனால் தெய்வத்தை, எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நம்பிக்கையோடு கும்பிடுங்க. நம்ம கஷ்ட நஷ்டத்தை நீ தீர்த்து வைப்பத்தான்னு சொல்லி கும்பிடுங்க. நீ என்ன கல்லா, நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு திட்டாதீங்க தெய்வத்தை. சிலர் வந்து கோபத்தில் அள்ளி எறிகிறாங்க வார்த்தையில தெய்வத்தை, அது தப்பு. சாமியை வந்து திட்டக்கூடாது. தெய்வம் வந்து நமக்கு நல்லதே செய்யும், கெடுதல் செய்யவே செய்யாது. ஏன்னா நம்ம மனசில் அப்போ நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் நமக்கு தொட்டு வரும், அது முன்ன பின்ன அவ்வளோதே. ஆனால் தெய்வம் வந்து நமக்கு நல்லதே செய்யும். எல்லோரும் நத்தத்து மாறி தாயே மன உருகி கும்பிடுவோம். எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு இருப்போம். சரியா?